ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்புடுதா மீடியா. நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜீனியஸ் செல்வராகவனோட இரண்டாம் உலகம். இப்போது செல்வராகவனை எல்லாரும் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க, கரெக்டா? ஏன் அவர் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்கன்றதுக்கு மெயின் ரீசனே இந்த படம் தான். ஏன்னா இந்த படத்தில் இது ஒரு படமாக எடுத்துக்கிறதா இல்லைன்னா சோஷியலும் சயின்ஸும் கலந்த ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதானே தெரியல. படத்தில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கும். இரண்டாம் உலகம் படத்தில் ரெஃபரன்ஸை தேடுறதும் வெண்பொங்கலில் மிளகை தேடுறதும் ஒன்று தான். தேட தேட கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம்ல, இதே மாதிரி பேரலாக இன்னொரு உலகம் இருக்கலாம். அதாவது இந்த படத்தோட மெயின் கான்டெஸ்ட்டு அந்த படம் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பாங்க, இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, அதில் இந்த உலகம் மாதிரி நிறைய உலகம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி ஒரு கோட்ஸ் இருக்கும். ஆனால் என்னன்னா இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு புரியாத புதிராக இருக்குன்னா, ஏன்னா அந்த விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டை யாராலும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ இன்னொரு உலகம் இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்கறன்னு வச்சுக்கோ, நீ இல்லைன்னு சொன்னா நீ பார்த்திருக்கேன்ற கேள்வி தான் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்பேன். இந்த படத்தில் இந்த நிகழ் உலகத்தில் மது பாலகிருஷ்ணன் ஒரு ஆரியா வருவார்ல, அவரை ஜீசஸோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அவனால நம்ப முடியுதா? ஒரு கேள்விதான் வரும், அது எப்படின்னு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மது கிருஷ்ணன் இருக்கு, அதாவது இந்த கேரக்டர் கிருஷ்ணனை தான் குறிக்கும். நீ நிறைய இடத்துல பார்த்தனா அவர் யூஸ் பண்ற ட்ரெஸ் முதற்கொண்டு ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்ச கலரு ப்ளூ கலர் தான். அதுமாதிரி கிருஷ்ணன் ராதை அந்த கான்செப்ட்ல இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணனுக்கு ராதை மேல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவங்க அம்மா கிட்ட கேட்கறப்போ இவங்க ஆல்ரெடி இன்னொருத்தவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கதை இருக்கும். இதே தான் இங்கேயும். இப்போ இவர் லவ் சொல்றப்போ அனுஷ்கா அவங்க வேற ஒருத்தவங்க நிச்சயம் ஆயிட்டு இருப்பாங்க, ஓகேவா? அந்த கிருஷ்ணன் ராதையும் கடைசியில ஒன்னா சேர மாட்டாங்க, இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டாங்க. இந்த நிகழ் உலகத்துல இந்த இவரை கிருஷ்ணனா ரெஃபர் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ஆரியா இருக்க உலகத்துக்கு போறப்போ அங்க ஒரு ஜீசஸா இருக்காரு. ஜீசஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன் ஜீசஸை ரெஃபர் பண்ணிருக்காங்கன்றா, இவர் அந்த அந்த அம்மான்னு பத்தி அந்த சாமின்றவங்க அவங்களோட ஒரு இதனாலதான் இந்த உலகத்துக்கு வருவார் இவர், கரெக்டா? இவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்விங்க பார்த்தா, லவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. ஜீசஸ் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? லவ் ஸ்ப்ரெட் பண்ண தான் வந்தார். அதனாலதான் இந்த கேரக்டர் ஜீசஸை ரெஃபர் பண்ணுறது நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய கிறிஸ்டியானிட்டி பேசியிருப்பாங்க. எப்படி நான் சொல்றேன்னா, நிறைய இடத்துல நீ பாக்குறப்போ இந்த ஸ்டார்டிங்ல அந்த ஒரு கதை ஒன்று வாய்ஸ் ஓவர்ல அந்த இடத்துல நீ பாக்குறப்போ கூட பார்த்தனா ராஜாக்கு விசிறாங்க பார்த்தியா ரெண்டு பேரும். இந்த இடத்துல இந்த போட்டோ நீ பாக்குறப்போ அவங்க ரெண்டு பேருமே மீனோட வாழை பிடிச்சி விசிற மாதிரி இருக்கும். மீனோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்கும். இது ஒண்ணு. இன்னொரு இடத்துல அனுஷ்கா என்ட்ரி ஆகிறப்போ பார்த்தோன்னா பின்னாடி அந்த ஏரியில மீன் எகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே சாமி மலைன்னு சாமி மலையில ஒரு சிம்பிள் மீனோட ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சீன்ஸை மீனை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன் மீனை ரெஃபர் பண்றாங்கன்னா, இந்த இயேசு பிறப்புக்கு பின் முன்னுன்னு ஒரு இது இருக்குல்ல, இயேசு பிறப்புக்கு பின் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரதானே இந்த கேலண்டர் சிஸ்டமே. அந்த டைம்ல ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல என்னன்னா இந்த கிறிஸ்டியானிட்டியை ஒரு இதுல தான் ஃபாலோ பண்ணாங்க. அதோட சிம்பிள் மீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கிறிஸ்டியானிட்டியை ரெஃபர் பண்றதுனால இந்த படத்துல நிறைய மீனோட சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். இதனால மட்டும் இங்க நிறைய கிறிஸ்டியானிட்டி ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல. இன்னொரு ஒரு சீன் பார்த்தோன்னா, நமக்கு கிடைச்ச கதைப்படி பார்த்தா ஜீசஸ் ஆதம் ஏவாளுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்தாரு. இதுல இருக்கிற எந்த பழம் வேணா நீங்க சாப்பிடலாம், ஆனா அந்த மரத்துல வர பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த பேச்சை மீறி ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டுருவாங்க. அதனால கடவுள் அவங்கள தோட்டத்துல இருந்து தள்ளி வச்சதா கதை. கடவுளுக்கு தெரியாம ஆதாம் போயிட்டு ஏவாளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதா தான் இதுதான் கதையா இருந்தது. இது இங்க ரெஃபரன்ஸாவே இருக்கும். எப்படின்னா, இந்த ஆரியாக்கும் அனுஷ்காக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நீ பார்த்தனா சாமி அதை அம்மான்றாங்க பத்தி, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அனுஷ்கா கிட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்வாங்க. அனுஷ்கா கேரக்டர் அதை ஒரு பொருட்படுத்தாம தன்னைத்தானே இது பண்ணி செத்துலான்ற ஒரு முடிவுக்கு போறப்போ அங்க அந்த அனுஷ்கா கேரக்டரை காப்பாத்திடுவாங்க, அந்த அம்மான்றவங்க காப்பாத்திடுவாங்க. ஆனா இங்க எங்க ஒத்து போகுதுன்னா, அம்மா சொன்னதை கேட்காததுனால அந்த அனுஷ்கா கேரக்டரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. இந்த ஆர்யா கேரக்டர் தான் போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம மறைவா போய் கொடுத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி ரெஃபரன்ஸ் இந்த படத்துல நிறையவே இருக்கு. இப்போ பேரலல் யூனிவர்ஸ் வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் இருக்கும். ஓப்பனானா அவங்க என்ன வேணா சொல்லலாம், நீ அதை நம்பிதான் ஆகணும். ஏன்னா அது அவங்களோட கிரியேட்டிவிட்டி. இது ஒரு ஃபேண்டசி மூவி தான். இப்போ நான் ஒரு பேரலல் யூனிவர்ஸ் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன்னா, நான் கிரியேட் பண்றது என் இமேஜினரியில எப்படி வருதோ அப்படிதான் அந்த உலகமே இருக்கும். அந்த ஒரு ஃப்ரீனஸை செல்வராகவன் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணதால தான் அது அவுட்டாவே நல்லா வந்திருக்கு. ஏன்னா ஒரு சீன்ல
ராஜா வந்து அந்த சிங்கத்தோட தோலை நீ எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஆர்யா கிட்ட சொல்ற ஒரு சீன் வரும். நமக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ சிங்கம் தானே அதுல என்னன்றப்போ அங்க வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயம் காமிச்சிருப்பாரு. இந்த உலகத்துல இருக்கிற சிங்கம் வேற, அந்த உலகத்துல இருக்கிற சிங்கம் வேற, நிறைய விஷயம். அந்த ஆர்யா வந்து அந்த சிங்கத்தை சாவடிக்கிற சீன் வந்து ஜான் கேட்டர்னு ஒரு படம் 2010 வந்த படத்துல இந்த ரெஃபரா இருந்ததுதான். ஏன்னா அந்த கத்தியை கீழ்ச்சிட்டு இந்த கத்தி வெளியே வர சீன் வந்து அது வந்து ரெஃபரா தான். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எந்தெந்த விஷயத்த ரொம்ப சூப்பரா பண்ணலான்னு ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு டீட்டெயில் நான் சொல்லவா. இப்போ நான் ஒரு 3 சீன் போடுறேன். சார் பாவண்டா, அவன் நிலைமை தெரியும்ல. சாயந்தரத்துலேருந்து தலை சுற்றிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரலாம் வா, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் இந்த புகை தான். இந்த 3 சீன்லையும் ஒரே வாய்ஸ் தான். இந்த வாய்ஸ் யாருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனை போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அது மாதிரி இந்த படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசலாம். இன்னொரு விஷயம் நீ பார்த்தனா, மதுபாலன் இருக்காரு, அவங்க அப்பா வந்து நடக்க முடியாம இருப்பாரு. அவர் வந்து ஆர்யா நிக்கிறப்போ ஸ்கூட்டர்ல வருவாரு. அவர் வரப்பே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பயும் சரி, இப்ப பாக்குறப்பயும் எனக்கு கிளியரா தெரிஞ்சது அவர் இறந்துட்டாருன்னு. அவர் ஒரு விஷயம் சூப்பரா சொல்லுவாரு. என்னன்னா, இந்த உலகன்றது பல்வேறு உலகத்தோட பின்னி பிணைஞ்சுதான் இருக்குன்றது. இதுலயுமே எனக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு போற மென்டாலிட்டி தான் நான் இருக்கேன். ஏன்னா ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, செத்தவங்க எல்லாம் பேயாயிடுவாங்கன்னு. சயின்ஸ் படி பார்த்தா எப்பயோ தோன்றது தான் இந்த உலகம். இப்போ அதுல இருந்து நீ இன்னைக்கு வரைக்கும் கால்குலேட் பண்ணாலும் எவ்வளவு பேர் செத்து இருப்பாங்க. அப்போ செத்தவங்க எல்லாம் வந்து இங்கேயே இருக்கிறாங்க, செத்தவங்க எல்லாம் பேய் ஆயிட்டு நம்ம கூட இருக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட்னா நமக்கு இங்க மூச்சு விட கூட இடம் இருக்காது. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவ்வளோ பேர் செத்து இருக்காங்க, அவ்வளோ பேர் இங்கே பேயா நம்மளை சுற்றி தான் இருக்கணும். ஏன்னா அங்கே வீடியோ பேசுகிறப்போ இங்கே கூட ஒருத்தர் இடம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கலாம். இந்த படத்தில் நிறைய டெக்னிக்கலாக சூப்பராக நிறைய சீன் ஒர்க் பண்ணியிருப்பான். ஆனால் இன்னுமே எனக்கு ஒரு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற ஒரே ஒரு சீன் என்னன்னா, இந்த மதுபாலன் வந்து அந்த அனுஷ்கா கேரக்டர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்கப்போ இப்போ நம்ம எப்பயுமே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, மனுஷங்களை கூட நடிக்க வச்சிடலாம், மிருகத்தை நடிக்க வைக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். அதை வந்து கரெக்டாக பண்ணாதான் வந்து அது நமக்கு பார்க்குறப்போ ஆடியன்ஸாகவே கனெக்ட் ஆகும். ஆனால் எனக்கு இங்கே என்ன விஷயம்னா, இப்போ அந்த சீனில் வந்து ஒரு நாய் ஒன்று வரும். அந்த நாய்கிட்ட சொல்லி அந்த நாய் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதா இல்லைன்னா அது என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா ரியாலிட்டியா அப்படியே காமிச்சு ஒரு நாய் வந்து இப்படி போகுது, அது நம்ம சொல்றது செய்யுதுனாலும் அது நடிக்குது. போய் திருப்பி ஓடி வந்து கூப்பிட்றதான் வந்து இந்த சீனை எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க, இந்த சீனுக்கு என்ன பிளான் பண்ணாங்க, இதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ற நிறைய கேள்வி இருக்கு. தெய்வம் எங்க இருக்கோ அங்கதான் வந்து மனிதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் இந்த படத்துல இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, சாமின்றாங்களா அந்த அம்மா கேரக்டர் இருக்குல்ல, அந்த அம்மா கேரக்டர் இந்த ஆர்யா இருக்கிற ஊர்ல இருக்கிறப்போ அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு ஒருத்தவங்க படுற கஷ்டங்கள் புரியும், ஒருத்தவங்களுக்கு அந்த மனிதம் இருக்கும். ஓகேவா? ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட்டா இந்த அரக்கன் இருப்பாங்க. ஸ்டார்டிங்னு சொல்றப்போ கடவுள் இருந்தா அரக்கனும் இருப்பாங்க. அந்த அரக்கன் இருக்கிற இடத்துல வந்து இது இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஈவு இறக்கமே இருக்காது. கான்செப்ட் படி பார்த்தா இதுதான். ஆனா இந்த அம்மா வந்து அங்க போயிட்ட பேருக்கு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே அந்த ஈவு இறக்கம் வந்துடும், அந்த மனிதம் வந்துடும், நிறைய விஷயம் வந்துடும். இதை வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம ஃப்ளோலே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு தனியா ஒரு சீன் வச்சோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சு செல்வராகவன் பேசல. இது ஒரு சீன்லயே நமக்கு அப்படியே புரிய வச்சிருக்காரு. அந்த அரக்கனுக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்து எங்க அம்மாவை போய் பாத்துட்டு வந்துடுறோம், எங்க அம்மாவுக்கு மாத்திரம் எங்க குத்துறோம் சொல்றப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கடவுள் எங்க இருக்காரு அங்கதான் மனிதமும் இருக்கும்ன்றத சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா, அந்த கடவுள் அந்த அம்மா கேரக்டர் இருக்கிற இடத்துக்கு மேல பார்த்தோன்னா எப்பயுமே கிரீன் கலர்ல ஒரு விஷயம் இருக்கும். கிளவுட் எல்லாம் கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா அது மாதிரி 2ஆம் உலகமோட மெயின் கோரே என்னன்னா ஸ்ப்ரெட் லவ். நீ வந்து இந்த படகுல போறப்ப கூட பார்த்தனா நல்லா நோட் பண்ணனா, அந்த அம்மா கேரக்டர் தான் வந்து இந்த மதுபாலனை கையை பூச்சி இழுத்து வாலண்டரியா தான் அதை பண்ணுவாங்க. ஏன்னா மதுபாலனுக்கு இந்த உலகத்துல தரப்பட்ட காரியங்கள் முடிஞ்சுது. அவனோட வேலை இங்க வந்து லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து அந்த வேலை முடிஞ்சிச்சு. உன்னோட வேலை வந்து இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு 3ஆம் உலகத்துல இருக்குன்றது அந்த அம்மா கேரக்டர் தெரிஞ்சால்தான் நீ இங்க இருக்கக்கூடாது, அங்க போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டு கிளைமேக்ஸ்ல 3ஆவது உலகம் வரும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நிகழ் உலகத்துல இருக்கிறப்போ அந்த அனுஷ்கா கேரக்டர் செத்த இடத்துல அந்த ரத்தத்துல இருந்து ஒரு பூ பூக்கும் தெரியுமா? ஏன் அது அந்த சீனுனா, நீ வந்து செத்தது வேஸ்டா போல நீ செத்ததாலதான் வந்து
இன்னொரு ஒரு உலகத்துல பூ பூக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, இங்க வந்து லவ் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த அம்மாவோட மெயின் கோரே வந்து இந்த உலகத்துல முதல்ல ஒரு காதல் ஒன்று தோணாதான் இங்க வந்து பூ பூக்கன்றது அவங்க ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்றாங்க. ஓகேவா, இது என்னதான் ஃபேண்டஸியா இருந்தாலும் அந்த ஃபேண்டஸினா அந்த ஃபேண்டஸிக்குள்ள இருந்து தான் பேசணும் அப்படின்றப்போ அவங்க பிலீவ் பண்றாங்க. அதனால இங்க இறக்குற ஒரு ஒரு உயிருமே வந்து வேஸ்டா போறது இல்லை. இங்க ஒரு உயிர் இறக்குதுன்னா அது வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்ற இது பேர் தான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு வாங்க. இது நிறைய படத்துல பேசிருக்காங்க. இது பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். என்னன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். எப்பயோ எடுத்த 2ஆம் உலகம் படம் இன்னைக்கு நமக்கு வீடியோ போடுறதுக்கு யூஸ் ஆகுதுல, அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த அனுஷ்கா கேரக்டர் இறந்தது வீண் போகல, அது இன்னொரு உலகத்துல காதலை மலரதான் வைக்க போகுதுன்றது தான் இந்த சீனோட கோரே. இன்னும் நிறைய இருக்கு, பேசணும்னா பேசிட்டே போகலாம். நிறைய விஷயம் 2ஆம் உலகம்லாம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். என்ன பார்ட் 2 வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. கண்டிப்பா 2ஆம் உலகத்துக்கு பார்ட் 2 பண்ணலாம். அம்புட்டு தான்.